செய்வினை என்றால் என்ன? அது யாரை பாதிக்கும்? இந்த பயத்தில் இருந்து விடுபட எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல செய்வினை என்றால் என்ன? செய்வினை என்றால் செய்தவருக்கே வினை அப்படிங்கிறது தான் பொருள். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லா எதிர்வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இப்போ இன்னொருவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலே அது முதல்ல நினச்சவங்கள தான் பாதிக்கும். நினைவுக்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது ஒரு வேதம், அதுவும் அதர்வன வேதத்தை பயன்படுத்தி ஒருவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செய்வினை செய்பவருக்கு முதல்ல செய்வினை செய்தவரைத்தான் அது பாதிக்கும். பிறகுதான் அவர்கள் யாருக்கு செய்வினை செய்தார்களோ அவர்களை நெருங்கும். இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நினைவுகளை நேர்மறையாக வச்சுக்கணும். உங்களோட நினைவுகளையும் உங்கள் இல்லத்தையும் நேர்மறையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாலே இது உங்களை பாதிக்காது. நமக்கு அவங்க செய்வனை வச்சுட்டாங்களோ, நமக்கு இவங்க செய்வனை வச்சுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. அப்படி நினைக்காம உங்களோட எண்ணங்களை நேர்மறையாக வச்சு தெய்வ வழிபாட்டில் இருந்தீங்கன்னாலே இது ஃபஸ்ட்டு உங்களை பாதிக்காது. இப்போ இது யாரை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை ஏமாத்துறீங்க, பண விஷயத்துலையோ மன விஷயத்துலையோ கஷ்டப்படுத்துகிறீங்க. இப்போ ஒரு அண்ணனும் தம்பியும் இருக்காங்க, சொத்து பிரச்சனை இருக்குது. சொத்து பகிரப்படும் பொழுது இப்போ அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணுறாரு, சொத்து அதிகமாக எடுத்துகிட்டு தம்பியை இது பண்ணுறாருனா, அந்த தம்பி போய் மனம் நொந்து வருந்தி செய்வனை வச்சார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேரும் ஈக்குவலாக நீங்கள் பணம் முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் இன்னொரு 2 பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் அதிகமாக எடுத்துக்கிட்டு இன்னொரு பார்ட்னரை கம்மியாக கொடுத்துட்டு அவரோட மனசை கஷ்டப்படுத்திட்டிங்கன்னா, அந்த கஷ்டப்பட்டவர் மனத்தில் கஷ்டமாக நினச்சாலே அது அவரை பாதிக்கும். அவர் போய் செய்வனை வச்சுட்டா அவருக்கு ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க மனவேதனையோட உச்சக்கட்டத்தில் அழுது புலம்பி போய் இந்த மாதிரி அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சாலே அவங்களுக்கு பாதிப்பு தான் வரும். அவங்க போய் செய்வனை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி அதர்வன வேதத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு செய்வனை வச்சவங்கள தான் லைட்டாக பாதிக்கும். பாதிச்சுட்டு தான் அவங்க யாருக்கு வச்சாங்களோ அவங்கள போய் பாதிக்கும். சரி, இந்த செய்வினை பயத்தில் இருந்து விடுபடுவது எப்படி? அதுக்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? முதல்ல குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சாலே உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நடக்காது. எந்த ஒரு பெரிய பாதிப்புலேருந்தும் நீங்கள் அந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்புறம் சரபேஸ்வரர் வழிபாடு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. இதை நீங்கள் தெய்வத்தை வீட்டிலலாம் வச்சு வழிபட முடியாது. அது ரொம்ப உக்கிரமான தெய்வம். நரசிம்மரவே ஆசுவாசப்படுத்தின தெய்வம் அது சரபேஸ்வரர். அந்த காயத்ரி மந்திரத்தை காலையிலையும் மாலையிலையும், சரபேஸ்வரர் காயத்ரி மந்திரத்தை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வீட்டில் ஒலிக்க செஞ்சுட்டு நீங்கள் அவரை மனசார நினச்சிட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கு குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டிங்கனாலே இந்த செய்வினை, பில்லி சூனியம், ஏவல் பயத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த சரபேஸ்வரர் யார்? அவர் சரபேஸ்வரர் யார்? அது அந்த சிவபெருமானோட இன்னொரு ரூபம்தான் சரபேஸ்வரர். மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செஞ்சு அவரோட ரத்தத்தை குடித்ததுனால அவரோட கோபம் ரொம்ப அதிகமாகுது. அதனால தேவர்களெல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட மண்டியிடுறாங்க. இந்த மாதிரி நரசிம்மரோட கோபம் அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணுன்னனையும் சிவபெருமான் சரபேஸ்வரர் உருவம் எடுக்கிறார். அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, மனிதன், சிம்மம், அப்புறம் பறவை, பட்சிகளின் ராஜா கழுகு, இந்த 3 ரூபத்திலும் இருக்குது. இந்த 3 ரூபம் எடுத்து நரசிம்மரை ஆசுவாசப்படுத்திட்டு அந்த சரபேஸ்வரரோட நெற்றி கண்ணிலிருந்து வந்தவங்க தான் பிரத்யங்கரா தேவி. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு
உக்கிர தெய்வம்னாலே நம்ம யாரை சொல்லுவோம்? நரசிம்மரை தான் சொல்லுவோம். அந்த நரசிம்மரையே ஆசுவாசப்படுத்தினது வந்து சரபேஸ்வரர். அதனால் நம்ம வந்து சரபேஸ்வரர் வழிபட்டால் இந்த பில்லி சூனியம் ஏவல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் பயத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.